இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 34. நிலையாமை. வாழ்க்கையே நிலையாமை தான். அதான் நிலையாமைன்ற ஒரு அதிகாரத்தையே தெய்வப்புலவர் படைத்துள்ளார். குறள் எண் 331. நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்கிறார். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நிலையுதுல் இலவாகிய பொருள்களை நிலையுதுல் உடைய என்று கருதுகின்ற புள்ளிய அறிவினை உடையராதல் துறவார்க்கு இழிவு அப்படின்னு சொல்றார். அதாவது நிலையற்றதாகிய பொருள்களை நிலையுடைய பொருள்களாக என்று கருதுகின்ற புண்மை அறிவு படைத்தவர்கள் கடையானவர் என்கிறார். பாருங்க, அதாவது நிலையற்ற உலகம், மனிதனே நிலையற்றவற்றை நிலையானவை என்று கருதும் அறிவை புல்லறிவு கடைப்பட்ட அறிவு என்கிறார். அழியும் தன்மையுடைய உடம்பிற்கு மெய் என்று பெயர் கொடுத்து பொய்யான உடம்பை கொண்டே மெய்ப்பொருளை உணர வேண்டியதுள்ளது. அதற்கு பயன்படுத்த அறியாது. எப்படி பாருங்க, அதாவது அதற்கு பயன்படுத்த அறியாது கோயில் வாசப்படி இருக்கல, அதை கற்பக்கிரகம் என்று நினைப்பது போல என்று இவர் சொல்லுவதிலிருந்து அதை உணர்த்துவதுகிறார். வாழ்வது போல வாழ்வது அறியாமை. அதான் அறியாமை. அதாவது அறியாமைன்றது என்னன்னா, கோயிலுக்குள்ளே போகிறோம், அந்த வாசற்படியை என்ன செய்கிறோம், அதான் கற்பக்கிரகம்னு சொல்லி நினச்சி வந்தோம்னா கற்பக்கிரகத்தை நம்ம உள்ளே போகலை, கோயில் அந்த வாசற்படியை கற்பக்கிரகம் நினைக்கிறது தான் அறியாமை. எவ்வளவு அற்புதமாக அந்த குறளுக்கு இந்த 2 வரிக்கு 1.25 வரிக்கு இவ்வளவு விமர்சனம் இருக்குங்க. அதனால் இதான் முதல் குறளுங்க. வாழ்க்கை என்பது நீர்க்குமிழி போன்றது. வாழ்க்கை என்பது துடுப்பு இல்லாத படகை போன்றது. துடுப்பு இல்லாத படகு எப்படி நாம் பயணம் செலுத்த முடியும்? கவிழ்ந்துவிடும். அதனால தான் வாழ்க்கை என்பது நிலையில்லாத நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கை. அத்தகைய ஏன் நிலை இந்த அதிகாரத்தை படைத்துள்ளார். அப்படி நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் நல்ல வழியில்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது அறம் சார்ந்த வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை எழுதியிருக்கிறார். மாணவ செல்வங்களே, நீங்கள் படியுங்கள், நீங்கள் மிகப்பெரிய மருத்துவராகுங்கள். வாங்கும்போது மருத்துவத்துறையினுடைய அதற்கு தக்கவாறு நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ, என்ன படிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த ஃபீஸை வாங்கி அதன்படி நடங்கள். நீங்கள் மருத்துவராகுங்கள், முதல்ல மருத்துவராகுங்கள் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவராகுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.